வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னா, டிஆர்பி டெட் பேப்பர் 2ல் சைல்டு டெவலப்மெண்ட் மொத்தம் அந்த சிலபஸில் யூனிட் 10 வரை இருக்குது. நம்ம இன்றைக்கி யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் உள்ள முக்கியமான 30 கேள்விகள், ஆப்ஷன்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கணும், அடுத்தடுத்த யூனிட்ஸில் உள்ள முக்கியமான வினாக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விபுதர் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் யூனிட் என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. அதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதல் முக்கியமான வினாக்கள் பாருங்கள். ஒரே வளர்ச்சிப்படி நிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது எந்த ஆய்வு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆய்வு முறை ஒவ்வொரு ஆத்தர்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆய்வு முறை நம்ம மேற்கொண்டுட்டு வருவோம். ஸோ இந்த முதல் கேள்விக்கான ஆய்வு முறை என்ன அப்படின்னா நீள் ஆய்வு. இதுவுமே மற்ற ஆய்வு முறைகள் தான். நமக்கு அதோட டெஃபினிஷன் கொடுத்து அந்த டெஃபினிஷனுக்கான ஆன்சர்ஸ் தான் என்னென்னு இப்போ இந்த முதல் கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் நம்ம அவங்கள உன்னிப்பாக கவனிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற அவங்களோட டெவலப்புக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு தான் என்ன அப்படின்னா நீள் ஆய்வு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் மோஸ்ட்லி ஆய்வுகள் வச்சு தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்போது பல ஆண்டுகள்னால் ஒரு நீண்ட காலம் தொடர்கிறது. அப்போது அது நீள் ஆய்வு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுக்க தெரியணும். ஓகேவா? இப்போது நம்ம தேடி தேடி படித்தா தான் நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். உங்களுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நீள் ஆய்வு முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் இதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தெரிஞ்சவங்க போய் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்கும், தெரியாதவங்க படிக்கும்போது அவங்களுக்கும் அதில் யூஸ் இருக்கும். ஸோ நம்ம கற்ற கல்வியோட நோக்கமே இதுதான். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி பாருங்கள். முழுமை காட்சி கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது எப்போ அப்படின்னா 1912. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி பாருங்கள். 1950க்கு மேலே எந்த ஒரு அறிஞர்களும் சைக்காலஜி ரிலேட்டடாக ரிசர்ச் நமக்கு புக்ஸ் எதுவும் ரெடி பண்ணி கொண்டு வரல. ஸோ நம்ம எல்லாமே ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் நம்ம இப்போ வர படிச்சுட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல 1958ங்கிற ஆப்ஷன்ஸ் வராது. 878, 1912 இது ரெண்டு தான் நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கணும். ஸோ அதிகபட்சமாக நம்ம ஆன்சர்ஸ் அதோட கொள்கை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து தான் இதோட ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக மூன்றாவது கேள்வி பாருங்கள். இருதற் கொள்கையின் வேறு பெயர் என்ன? ஓகேவா? ஸோ இதுவுமே நிறைய கொள்கைகள் இருக்குது. உற்றுநோக்கு முறை, கற்றல் முறை, உளப்பகுப்பு முறைன்னு 3 முறைகள் இருக்குது. ஸோ இந்த முறைகளுக்குமே வேறு பெயர்கள் இருக்குது. நம்மளோட விபுதர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஆர்பி டெட்டு பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் வித் டெஸ்ட் பேட்ச் தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் இதுகளுக்கான அதாவது அந்த பிசிடி ஆப்ஷன்ஸான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நம்மளோட மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் தனியாக வேணும்னாலும் ஓகே, டெஸ்ட் பேட்ச் அவைலபிள்னாலும் ஓகே. மேலே கொடுத்துருக்க அந்த நம்மளோட விபுதர் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா அகநோக்கு முறை. இருதற் கொள்கையோட வேறு பெயர் என்ன அப்படின்னா அகநோக்கு முறை. அகம் அப்படின்னா உள்ளமா? ஸோ அந்த உள்ளம் ரீதியாக தான் இருதற் கொள்கை நம்ம கொண்டு வர முடியும். இருதற் கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மனங்கள் எப்படி செயல்படுகிறது. எப்போவுமே மனிதர்களோட மனம் இரு நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆத்தர் அதாவது அகநோக்கு முறையை கொண்டு வந்த அந்த ஆசிரியர் எல்லாருடைய மனமுமே இருதற் கொள்கை மனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லைன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் நான்காவது கேள்வி பாருங்கள். ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஆன்மாவின் இயல்புகள் இதெல்லாம் லாஸ்ட்டாக டிஆர்பியில் நமக்கு கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதுவுமே, தெளிவாகவே படிச்சுக்கோங்க. ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்னா அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி பாருங்கள். ஓர் உயிரின் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தை பற்றிய அறிவு உளவியல் அப்படின்னு சொல்லுது. உளவியல் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா
உளவியல் ரீதியாக தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். உளவியல் அப்படிங்கிறது சைக்காலஜி, நம்ம சொல்கிறோம்னா சைல்டு டெவலப்மெண்ட்டு, அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி முறைகளை அந்த நம்ம ஒரு ஆசிரியராக மாறப்போகிறோம். ஏன்னா நமக்கு ஜாப்க்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த ஆசிரியராக மாறும்போது அந்த நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எந்த மாதிரியான நோக்க முறைகளில் நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களோட வளர்ச்சிக்கு உதவணும் அப்படிங்கிறது ரீதியாக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த 5வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா குர்த்கோப்கா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். ஓகேவா? இவர் உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு உயிரி சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தை பற்றி அறிவு. நம்மளுமே நார்மலாக ஒரு பீப்புள் நம்மளுமே எப்படி இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து நம்மளும் சேஞ்ச் ஆக தானே செய்வோம். ஸோ அதை தான் குறிப்பிடுறாங்க இதில். குர்த்கோப்கா அப்படிங்கிறவர் வந்து நமக்கு இதை கொடுத்துருக்காங்க, இந்த கொள்கையை. ஓகேவா? அடுத்ததான் 6வது கேள்வி பாருங்கள். வினா வரிசை முறையின் ஒரு வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதிலே பாருங்கள், நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம்னா அது என்ன மாதிரிலாம் நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை ரெடி பண்ணலாம், தனியாகவும் நம்ம இது பண்ணலாம். குறுக்கு ஆய்வு, ஒருத்தங்களை இப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தங்களுக்கு அப்படின்னா அவங்கள கிராஸ் கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லுவோம்ல அது. அடுத்ததான் வாக்கெடுப்பு. கற்பித்தல் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வினாவரிசை முறையோட வகையில் நமக்கு வராது. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் எது ஆன்சராக இருக்கும்? ஸோ நம்ம கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரிலேட்டடான மீனிங்கில் தான் நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புலாம் நம்ம எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ 6வது கொஸ்டினுக்கான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, வாக்கெடுப்பு முறை. வினாவரிசை முறையோட ஒரு வகை என்ன அப்படின்னா வாக்கெடுப்பு. அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். உள பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர் யார்? ஸோ இந்த மாதிரி நிறுவியவர் யார், இந்த கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆத்தர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லா ஆத்தர்ஸுமே எல்லாத்துக்குமே டிஃபைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும் நம்ம. ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிக்மெண்ட். அடுத்ததாக உளவியலில் பரிசோதனை முறை என்பது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேள்வி, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உளவியலில் பரிசோதனைங்கிறது என்ன அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உச்சல் நோக்குமுறை. உச்சல் நோக்குமுறை அப்படின்னா அவங்கள உன்னிப்பாக கவனித்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கவனமாக பண்ணி அவங்கள பற்றின, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா எது ரிலேட்டடாக பண்ணுறோமோ அதை தானே ரொம்ப மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி உச்சு நோக்கல் முறை அப்படிங்கிறதோட விளக்கம் வந்து அதுதான். அடுத்ததான் 9வது கேள்வி பாருங்கள். வளர்தல் என்பது அமைப்பியலில் உடலியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வளர்தல் என்பது அமைப்பில் உடலியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது யார் அப்படின்னு சொன்னால் குரோ அப்படிங்கிற ஒரு அறிஞர். ஸோ இதில் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஹார்லாக், ஆண்டர்சன், ஹெர்பர்ட், குரோ. இந்த 4 ஆத்தர்ஸ் தான் நம்மளை முதல் யூனிட்டில் படிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம குழந்தைகள் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த முதல் டாப்பிக்கில் யூனிட் 1ல் இந்த 4 ஆத்தர்ஸை தான் ரிப்பீட்டடாக பார்ப்போம். ஸோ நம்ம படிக்கும்போதே கொஞ்சம் ஓரளவு டிவைட் பண்ணி இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்துடணும். 4 ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம்னா நான் 4 ஆத்தர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், யூனிட் 1 உங்களுக்கு கவர் ஆயிரும். அடுத்ததாக 10வது கேள்வி பாருங்கள். குழந்தையின் வளர்தலில் பிறப்பிற்கு முந்தைய காரணிகளில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம். பொருத்தமானது எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். குழந்தை வளரும்போது என்ன மாதிரிலாம் அது பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ பிறப்புக்கு முந்தைய காரணினா அது வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தாயோட பண்புகள் கண்டிப்பாக இருக்கும், ஜீன்களோட ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும், கரு வளர்தல் பண்புகள் கண்டிப்பாக இருக்கும், சத்துணவு அப்படிங்கிறது வந்து நம்ம குழந்தை பிறப்பிற்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்காது. அடுத்ததாக 11வது கேள்வி பாருங்கள். வளரிளம் பருவம் என்பது 13லிருந்து 18 வருடம். நம்ம வளரிளம் பருவம் அப்படிங்கிறது நம்ம சைல்டு டெவலப்மெண்ட்டோட சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க எந்த ஏஜ்னு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஒமிட் பண்ணுற மாதிரி நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வளரிளம் பருவத்துக்கான வருடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட சிலபஸில் கூட நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக 12வது கேள்வி பாருங்கள். மரபியல் குறைபாடு கொண்ட நோய்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மரபியல் குறைபாடு எதுலான்னா டவுன் சிண்ட்ரோம், அல்சைமர் நோய், பிராஜில் சிண்ட்ரோம், இது எல்லாமே சேர்ந்து தான் மரபியல் குறைபாட்டு நோய்கள். ஓகேவா? அடுத்ததாக 13வது கேள்விக்கு பாருங்கள். எந்த ஆய்வுக்காக சுல்தான் அப்படிங்கிற பெயர் கொண்ட சிம்பன்சி குரங்கை பயன்படுத்திய கொள்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆத்தர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சுல்தான் அப்படிங்கிற பெயரில் ஒரு சிம்பன்சினா குரங்கு வகையை சேர்ந்த ஒரு குரங்கு இனத்தோட பெயர் ஒரு ஆய்வுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த ஆய்வு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம சைக்காலஜியில் நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட்னா இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம உட்காட்சி மூலம் கற்றல் அப்படின்னா அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா
அந்த குரங்கோட செயல்பாடுகள். நம்ம இப்போ சாதம் வைக்கிறோம், வச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அந்த குரங்குக்கு. நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா தான் அந்த குரங்கு அந்த சாப்பாடை வந்து தொடரும், அது சாப்பிட்றதுக்காக போகணும். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி அதுவாக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஆய்வுக்காக தான் அந்த சிம்மன்சிங்கிற குரங்கை பயன்படுத்துனாங்க. அந்த ஆய்வோட பெயர் என்ன அப்படின்னா உட்காட்சி மூலம் கற்றல் அப்படின்னு. அடுத்ததாக 14வது கேள்வி பாருங்கள். குழந்தை வளர்ச்சி நூலில் வளர்தல் பற்றிய கொள்கை எத்தனை? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். குழந்தை வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். குழந்தை வளர்ச்சிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போய் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா 10 வளர்தல் கொள்கைகள் வந்து அந்த நூலில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். முதிர்ச்சி அனுபவங்களின் விளைவுகளினால் ஏற்படும் சீரான யூகிக்கக்கூடிய அபரிமிதமான தொடர் மாற்றமே வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கூறினவர் யார்? ஓகேவா? ஸோ நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். இந்த 4 ஆத்தர்ஸை தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். அவங்களோட நேம் ஷார்ட்டாக பார்க்கலாம், இங்கிலீஷில் பார்க்கலாம், தமிழில் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே இந்த 4 ஆத்தர்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ரிப்பீட்டடாக வரப்போகிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹார்லாக். அப்போ ஹார்லாக்ங்கிறவங்க சொன்ன கோட்ஸ் என்னென்னு படிச்சுக்கோங்க. குரோ அப்படிங்கிறவங்க சொன்ன கோட்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 கோட்ஸுமே இந்த 15 கொஸ்டினுக்குள்ள இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள். கல்வி உளவியலில் கோலக்ஸ்னிக் அப்படிங்கிற கூச்சில் தவறானது எது? அப்போ கோலக்னிக்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படியே அந்த கொஸ்டினை பாருங்கள். இங்கிலீஷில் இருக்க கொஸ்டினை நமக்கு அப்படி தமிழில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போது ரீசெண்டாக தான் நடந்துச்சு. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் டிஆர்பி இதே மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் கொடுத்துருந்த அந்த வேர்டை அப்படி தமிழில் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ கோலக்ஸ்னிக்ஸ்னால் நம்ம இங்கிலீஷில் அந்த ஸ்பெல்லிங் போட்டு எழுதுவோம்ல, அதை அப்படியே தமிழில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிஜிடிஆர்பியில் நிறைய கொஷின்ஸ் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கோலக்ஸ்னிக் அப்படிங்கிறத இங்கிலீஷ் ஃபார்மில் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு அது கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அந்த கோலக்ஸ்னிக் அப்படிங்கிறதோட விளக்கங்கள் தான் நமக்கு இப்போது கீழே கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கங்களில் தவறானது எது? அதோட ஃபுல் ஃபார்ம். இப்போ நம்ம என்சிஆர்டி அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம என்சிஆர்டி புக்கில் படிப்போம்னு சொல்லுவோம். என்சிஆர்டிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை தான் இதில் குறிப்பிட வராங்க. ஓகேவா? ஸோ 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா இதில் தவறானது கற்பவர் அப்படிங்கிறது தவறானது. அப்போ சரியானது என்னன்னு பாருங்கள். ஊக்கம், கற்பித்தல் முறை, மனநலம், இந்த 3மே அந்த கல்வி உளவியல் கோல்ஸ்னிக் அப்படிங்கிற கூச்சில் வந்து இடம்பெறும். ஓகேவா? அடுத்ததாக கெஸ்டால்ட் அப்படிங்கிற ஜெர்மானிய சொல்லோட பொருள் என்ன? அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே வெளிநாட்டு வார்த்தைகளாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட சைக்காலஜி ரிலேட்டடாக நம்ம படிக்கிற எல்லா ஆத்தர்ஸுமே அதர் கண்ட்ரி ஆத்தர்ஸ் தான். இந்திய ஆத்தர்ஸ் நம்ம ரொம்ப கம்மியாக ரேராக தான் பார்ப்போம். ஸோ ஜெர்மானிய சொல் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா முழுமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கெஸ்ட் லாட் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா முழுமை. அடுத்ததான் நடைமுறை உளவியல் உட்பிரிவுகள் எத்தனை? நடைமுறை உளவியல் அதாவது உளவியல்லையே நிறைய பிரிவுகள் இருக்குது. அதிகபட்சமாக 5 பிரிவுகள் இருக்கும். ஸோ உளவியலோட நடைமுறை உளவியல்லையும் உட்பிரிவுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பி. இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா 5. அடுத்ததாக பாருங்கள் 19வது கேள்வி. வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுவது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். வளர்தல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெறுமா, வளர்ச்சி நடைபெறுமா, உடலியலில் நடைபெறக்கூடிய மாற்றமா? ஸோ வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்ன தான் நடக்கும்? வளர்ச்சி தான் நடக்கும். வளர்தல் அப்படிங்கிறதும் வளர்ச்சிங்கிறதும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளர்தல்னால் நம்ம சின்ன பிள்ளைங்களை இப்போ 5ஆவது படிக்கிற பையன் 10ஆவது படிக்கும்போது 5ஆவது படிக்கும்போது சின்ன பையனாக வந்திருப்பான், 10ஆவது படிக்கும்போது ஓரளவு ஸ்டேஜ் வளர்ந்துருப்பான். அப்படி தானே? அதுதான் வளர்தல். வளர்ச்சிங்கிறது அவனுடைய உள் அகநோக்கு முறைப்படி அவனோட நாலேஜை வளர்த்துக்கிறது தான் என்ன அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுவது என்னது அப்படின்னா நமக்கு வளர்ச்சி தான். அடுத்ததாக 20வது கேள்வி பாருங்கள். ரூசோவின் தத்துவம் மரபு சூழ்நிலையில் எதனை உள்ளடக்கிய கருத்துக்களை கொண்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சினா படிநிலை, முதிர்ச்சி, இந்த 2 தான் ரூசோவோட மரபு சூழ்நிலையில் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ ரூசோ அப்படிங்கிற அறிஞரை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக ரூசோ, எரிக்சன் இவங்களோட கொஷின்ஸ்லாம் இல்லாமல் எந்த ஒரு கொஷினுமே இருக்காது. ஸோ இவங்களை ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததான் 21வது கேள்வி பாருங்கள். நாஸ்கார் அப்படிங்கிற ஆங்கில பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தது ஜெர்மானியத்தில் அதோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 21 கொஸ்டினுக்கு வந்து ஆங்கில சொல் என்னென்னா பான். பான் அப்படின்னா
பிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்ததாக 22வது கேள்வி பாருங்க. பெரிய வார்த்தைகளை உபயோகிப்பவர் எந்த வளர்ச்சி நிலை உடையவர்? ஸோ நம்மளையே இதுக்கு ஈஸியாக டிபெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். உடலியல் நிலையில் உள்ளவங்களா, மனவெழுச்சியா, மனப்பான்மையா, அறிகையா அப்படின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அறிகைங்கிறது என்னென்னா அறிதல். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம அதை அறிந்து செயல்படுகிறோம். உடலுங்கிறது உங்களோட உடல் மாற்றங்கள். மனவெழுச்சி, அதிகபட்சமாக மனவெழுச்சிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா கோபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் மனவெழுச்சி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ மனப்பான்மை நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அறிகைங்கிறது நம்மளோட அறிதல், நம்ம அறிந்து வைத்து கொண்டு செயல்படக்கூடிய விஷயங்கள். ஸோ பெரிய வார்த்தைகளை உபயோகிப்பவர் எந்த வளர்ச்சி நிலையை உடையவர்னா அறிகை. எந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சு பேசுவாங்கள்ல அவங்க தான் அறிகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 23வது கேள்வி பாருங்கள். குழந்தைகளின் பருமன் சார்ந்த நிலை. நான் முன்னாடியே வளர்ச்சினா என்ன, வளர்தல்னா என்ன டெஃபினேஷன் சொன்னேன். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுவானா நம்ம யோசிப்போம். ஸோ 23 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வளர்தல், பருமன் சார்ந்தது. நம்ம உடல் இயக்கம் மூலயமா வளர்தல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் 24வது கேள்வி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மினசோட்டா இரட்டையர்கள் சோதனையாளர்கள் யார்? ஸோ மினசோட்டாங்கிறது ஒரு கொள்கை தான். அந்த ஆய்வை செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை கொண்டு வந்தால் அந்த இரட்டையர்கள் தான் அதை பண்ணியிருப்பாங்க. இரட்டையர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜிம் லெவிஸ் மற்றும் ஜிம் ஸ்பிரின்சர். ஓகேவா? ஸோ எல்லா நேமுமே ஒரே மாதிரி தெரியும். ஸோ குட்டி டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இருக்கும். அதுக்கேற்றாப்புல நம்ம அதை படிச்சுக்கணும். அடுத்ததாக 25வது கேள்வி பாருங்கள். தொழில்துறை உளவியல் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர் யார்? இப்போ தொழில்துறை அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் உளவியல் ரீதியான, முன்னாடியே சொன்னேன்னா உளவியல் ரீதியாக 5 அல்ல 7 இந்த மாதிரியான நிறைய படிநிலைகள் இருக்கும், நிறைய வகைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வகைகளில் தொழில்துறை ரீதியான உளவியல் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா மயர்ஸ். ஓகேவா? அடுத்ததாக 26வது கேள்வி பாருங்கள். அறிவுப்பல் வளரும் பருவமானது டேஸ் வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். ஆன்சர் என்ன அப்படின்னா பி 7 to 25. இதெல்லாம் நார்மலாக ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிஆர்பியில் கேட்ட கொஷின் தான். ஈஸியாக இதெல்லாம் ஒரு கேள்வியாக இதையா இப்போ இதில் வச்சுருக்காங்கன்னு யோசிக்கலாம். முக்கியமான நம்ம 30 வினாக்கள் தான் பார்ப்போம். ஸோ டிஆர்பியில் கேட்ட அதுக்கு ரிப்ளிகேட்டடாக அதை டிஃபைன் பண்ணி எதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோமோ அது ரிலேட்டடாக தான் கொஷின் இருக்குது. அடுத்ததான் 27வது கேள்வி பாருங்கள். வெளி தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை. ஓகேவா? வெளி தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை. அதாவது நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கவனம்ங்கிறது முதல் நிலையில் வரும். ஆனால் வெளி தூண்டலுக்கான முதல் நிலை என்ன அப்படின்னா உணர்ச்சி. இது வந்து கவன ஈர்ப்பு விதியில் கவனம் வரும். அந்த கவன ஈர்ப்பு விதியில் 2வது படிநிலையாக ஆர்வம் வரும். கண்டுணர்வுங்கிறது டீச்சர்ஸ் அவங்களுக்கு மதிப்பீடு செய்வாங்கள்ல, அது ரிலேட்டடாக வரும். அப்போது வெளி தூண்டல், நம்ம இப்போ கிளாஸ் கவனிச்சிட்ருக்கோம், வெளியில் ஏதோ சவுண்டு கேட்கு, நம்ம ஜன்னல் வெளியாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த உணர்ச்சி ரீதியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்க மென்டாலிட்டி வரும்போது தான் இது நடக்கும். அதனால தான் வெளித்தூண்டலோட முதல் விளைவு என்ன அப்படின்னு சொல்லி வினை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உணர்ச்சி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 28வது கேள்வி பாருங்கள். மரபுக்கு மற்றொரு பெயர். ஓகேவா? இந்த மாதிரியான சின்ன டெஃபினிஷன் இருக்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கணும். மரபுக்கு மற்றொரு பெயர் என்னென்னா இயற்கை தான் மரபுக்கான அதிகபட்ச காரணமே. 29வது கேள்வி பாருங்கள். டேஸ் என்பது நேரடியாக சரி செய்தல் முறை. நேரடியாக சரி செய்யக்கூடிய முறை எது அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்காங்க. அடையாளமா, அடிப்பணிதலா, பின்னடைவா, இழப்பீடா? ஸோ இழப்பீடு எப்போவுமே நேரடியாக சரி பண்ணவே முடியாது. ஒரு இதுக்கு ஈடாக இன்னொரு இதை நம்ம கொடுக்கவே முடியாது. அது ஆப்ஷன் கிடையாது. பின்னடைவுங்கிறது அதை பற்றின கேரிங் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நம்ம சரி செய்தல் முறைன்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுவும் ஆப்ஷனில் நமக்கே இருக்காது. அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் முடியுமே தவிர அந்த விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஆனால் அடிபணிதல், இப்போது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸாக சொல்லலாம். டீச்சர் அவன் பண்ண தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு டீச்சர் ஏதாவது இழப்பீடு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. டீச்சர் அதில் பின்வாங்க முடியுமா? ஏன்னா அந்த தப்பை திருத்தலைன்னா மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த தப்பை பண்ண தான் செய்வான். அவனை அடையாளம் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் டீச்சர்ஸால். ஆனால் அதை சரி செய்ய முடியாது. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் அடிபணிந்தால் மட்டுமே அது நடைபெறும். அதனால தான் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அடிபணிதல். இது எல்லாமே நம்மளோட விபுதர் அகாடமியோட அந்த நம்மளோட நோட்ஸில் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. ஒரு குழந்தை நல்லா அறிவுசார்
நல்ல அறிவாளி பிள்ளையாக இருக்கான்னு சொல்லுவோம்ல, எதனால் அவனுக்கு அது மேம்பட்டுருக்கு அப்படின்னா அவனோட முதிர்ச்சியும் அனுபவமும். அது ஓப்பனாக சொன்னால் அது நம்ம குழந்தைகளுக்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது, பெரியவங்களுக்குமே. நம்மளோட முதிர்ச்சியும் நம்மளோட அனுபவம் தான் நம்மளோட லைஃப்பையும் அடுத்த ட்ராவலில் நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? ஸோ யூனிட் 1ஓட 30 கேள்விகள் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். யூனிட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சியோட கோட்பாடுகள். ஓகேவா? குழந்தை வளர்ச்சியோட கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் என்ன பார்த்தோம், எதையுமே மறந்துடக்கூடாது. ஒரு யூனிட்டை இன்னொரு யூனிட் கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? குழந்தை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, குழந்தையை எப்படி மேம்படுத்துதல் பார்த்தது ஃபஸ்ட் யூனிட்டு. அந்த குழந்தைகளுக்கான கோட்பாடுகள், அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறதுக்குன்னு சொல்லி நிறைய கோட்பாடு கொடுத்துருப்பாங்களா அறிஞர்கள், அதை பார்க்குறது தான் என்ன அப்படின்னா செகண்ட் யூனிட்டு. ஸோ 31வது கேள்வி பாருங்கள், மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலையில் எவ்வளவு சதவீதம் இருப்பார்? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸுமே டிஆர்பியில் நிறைய இந்த பேட்டர்னில் இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலையில் எவ்வளவு சதவீதம் பேர் இருப்பாங்கன்னா 10லேருந்து 15% பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள், சைக்காலஜி என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது. நான் முன்னாடியே சொன்னது தான், நம்ம இந்தியாவில் உள்ள லாங்குவேஜஸ்லேருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து சைக்காலஜி வேர்ட்ஸுமே ரொம்ப கம்மி தான். அப்போது நம்ம படிக்கிறது எல்லாமே அதர் கண்ட்ரிஸில் ஆத்தர்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கிரேக்கம். அடுத்ததாக பாருங்கள், கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். ஸோ கோல்பர்க்குங்கிறவர் நம்மளோட சிலபஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 33க்கு கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னா கோல்பர்க்குக்கு 3. அடுத்ததாக 34வது கேள்வி. ஸோ இவங்களுமே வைட்கோஸ்கியின் இவங்களுமே நம்மளோட சிலபஸில் நேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள். இப்போ நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அந்த சைக்காலஜி ரிலேட்டடாக கேட்ட எல்லா கொஷின்ஸுமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ டெட்டுக்குமே நமக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் படிக்கணும். வைட்கோஸ்கியின் கூற்றுப்படி பெரியவர்கள் குழந்தையின் தற்போதைய செயல்திறனை நீட்டிக்க ஆதரவை கொடுக்கும்போது அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், கண்டறிந்த ஆளுமை, அருகாமை வளர்ச்சியின் மண்டலம், சாரக்கட்டு, இடைப்பட்ட அகநிலை. இதில் கொடுத்துருக்க மீதி இந்த 3 ஆப்ஷன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சாரக்கட்டு தான். இந்த 3 ஆப்ஷனுமே ஒவ்வொரு டெஃபினிஷனோடு தான் இருக்குது. அப்போது வைகோட்ஸ்கோவோட கூற்றுப்படி நம்ம இந்த டெஃபினிஷனுக்கான ஆன்சர் தான் என்னென்னா சாரக்கட்டு. ஆனால் அவரோட டெஃபினிஷனில் இன்னும் 3 இருக்குது. என்ன அப்படின்னா கண்டறிந்த ஆளுமை, அருகாமை வளர்ச்சியின் மண்டலம், இடைப்பட்ட அகநிலை. இதுவுமே வைகோட்ஸோட கூச்சு தான். ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் வேறு இருக்கும். ஸோ சாரக்கட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகள் பெரியவங்க அந்த குழந்தைய இப்போ பார்க்குறாங்க, அவங்களோட செயல்திறன் அவங்க ரொம்ப டேலண்டாக இருக்காங்க, அவங்களோட டேலண்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியே அவங்கள மேலே கொண்டு வரது. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே கோட்பாடுகள். ஸோ சாரக்கட்டுங்கிற கோட்பாட்டு மூலயமா ஒரு குழந்தையை எந்த மாதிரி நம்ம அறிஞ்சிக்கிட்டு அவங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ 35 கொஸ்டின் பாருங்கள், கருத்தியல் நிலையின் வேறுபெயர். ஸோ இதோட நம்ம 2வது முறையாக ஒரு கொஷினோட வேறுபெயர் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஷினோட வேறுபெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கொஷினை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கொஷின் ஞாபகம் வருதுன்னா அப்படியே போய் ஜஸ்ட்டு போய் கமெண்ட்டில் போய் அந்த கொஸ்டின் என்ன, அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, எதோட வேறுபெயர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட்டில் போய் எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்களோட மைண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான். ஒரு 20 நிமிஷம் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் பார்க்குறது முதல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதுதான் இதில் நம்ம கற்றுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்மளோட பிரெயின் எப்போவுமே எப்படி இருக்குன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி படித்ததே மறந்துடும். நம்ம இப்போ அந்த கொஷின் பார்த்தது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் படிச்சிருப்போம். அதுவே உங்களுக்கு மறக்கணும். அப்போ உங்களோட நாலேஜ் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகாமல் அப்படியே நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதனாலேயே இதெல்லாம் இன்க்ரீஸ் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதெல்லாம் தேடுங்க. 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கருத்தியல் நிலையின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, முறையான செயல்நிலை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா முறையான செயல்நிலை. அடுத்ததான் 36வது கேள்வி பாருங்கள், குழந்தைகளின் ஒவ்வொரு நிலைகளிலும் வளர்ச்சி பற்றிய கருத்தை கூறியவர். ஸோ குழந்தைகள், நான் திரும்ப சொன்னேன்னா யூனிட்டில் ஒரு 4 ஆத்தர் பார்த்தோம். 2வது யூனிட்டில் பார்க்குற 4 ஆத்தர் இவங்க தான், எரிக்சன், வைகாட்ஸ்கி, பியாஜே, கோல்பர்க். இந்த ஆத்தர்ஸ் தான் 2வது யூனிட்டில் பார்ப்போம். ஸோ முதல் யூனிட்டில் அவங்களோட கொள்கைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். 2வது யூனிட்டில் இந்த ஆத்தர்ஸோட கோட்பாடு என்ன, இந்த கோட்பாடுகளை வச்சு எப்படி குழந்தைகளோட வளர்ச்சி இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த யூனிட் வைஸ் நம்ம அதை ரியலைஸ் பண்ணி படிக்கும்போது நிச்சயமாக நமக்கு எந்த ஆத்தர் எதை சொன்னாங்கன்னு தெளிவாக தெரியும். முடிஞ்ச வரை ஷார்ட்கட் வச்சே நம்ம படிக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 36வது கொஸ்டின் பாருங்கள், குழந்தைகளோட ஒவ்வொரு நிலைகள்லையும் வளர்ச்சி பற்றி கூறுனது யார் அப்படின்னா எரிக்சன் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு எரிக்சன் தான் ஆன்சர்.
அடுத்ததாக 37வது கேள்வி பாருங்கள். குமர பருவத்தினரின் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவக்கூடிய வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குமரப்பருவம் நம்ம முன்னாடியே ஒரு சர்டன் ஆஃப் ஏஜஸ் வந்து பார்த்தோம். இந்த பேட்டர்ன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதாவது இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஏஜஸ் வந்து நம்ம பார்த்தோமா, அதுதான் நமக்கு குமரப்பருவத்துக்கான நிலைகளாக இருக்கும். அந்த டைமில் மனவெழுச்சி அப்படின்னா அப்ளை சொல்லணுமா, கோபம், சினம், நார்மலாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர சினம் அப்படிங்கிறது பொதுவான நம்மளோட இயல்பு தான். எப்படி சிரிப்பு, அதாவது புன்னகை நம்மளோட ஒரு குணமாக இருக்கும், அது மாதிரி கோபம் அப்படிங்கிறது நம்மளோட குணமாக தான் இருக்கும். அந்த இடையூறுகளை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய வழி தான் என்ன அப்படின்னா நெறிசார் அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்கள், நெறிப்பிரல் கோட்பாட்டை வழங்கியவர் யார்? ஓகேவா? 38வது கேள்வி பாருங்கள். நெறிப்பிரல் கோட்பாட்டை வழங்கியவர் யார் அப்படின்னா ஹியூட்டன். ஓகேவா? ஹியூட்டன். இந்த ஹியூட்டன் அப்படிங்கிறவரை எதுக்கு கீழே வருவார் அப்படின்னா, நம்ம நடத்தைகள், குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளில் ஒரு ஆத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தர் வந்து ஒரு இன்ட்ரோ சொல்லிட்டு இருப்பார். அதாவது வளர்ச்சி கோட்பாடுகள் இத்தனை படிநிலைகள் இருக்குது, இந்த படிநிலைகளை நான் எனக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு ஆத்தரை குறிப்பிட்டு அவங்களோட கோட்பாடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா நெறிப்பிரல் நடத்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி அது யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோல்பர்க்குங்கிறவர் இந்த ஹிட்டனோட அந்த வேர்டை எடுத்து யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க நமக்கு அடுத்து. ஓகேவா? அடுத்ததான் 39வது கேள்வி பாருங்கள். எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளை உடையது? ஸோ அவங்களோட நிலைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கோட்பாடு, அவங்க சொன்ன கோட்ஸு, இது மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ 8. ஆன்சர் என்ன அப்படின்னா எரிக்சன் சொன்னதுன்னா 8. இதே மாதிரி இன்னொருத்தங்க நம்ம முன்னாடி அவங்களோட படிநிலைகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தோம், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ 40வது கொஸ்டின் பாருங்கள். சமூக இடைவினைகள் எந்த மொழி வகைகளை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா அறிவாற்றல் மொழி. ஸோ குழந்தைகளுக்கு மொழி ரீதியாக தான் நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சமூக இடைவினைகள் சமூக ரீதியாகவே இருக்கா, வளர்நிலை மொழி மூலியமாக இருக்கா, அவங்களோட பருவங்கள் சார்ந்ததாக இருக்கா, அறிவாற்றல் சார்ந்ததாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்கன்னா ஆன்சர் அறிவாற்றல். அடுத்ததாக 41வது கேள்வி பாருங்கள். பொருத்தமில்லாததை காண்க. ஸோ நான் பருவங்கள் நம்ம வந்து முன்னாடியே சொன்னோமா, குமார பருவம், குழந்தை பருவம், இந்த பருவங்களுக்கான வயது ரிலேட்டடாக என்னென்ன ஏஜில் எது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அது மாதிரி தான் இதுவும். இதில் எந்த பருவம் வந்து பொருத்தம் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. வளரிளம் பருவம் நிச்சயமாக உண்டு, குறுநடை பருவம், பின் முதிர் பருவம், புலன் இயக்கம் அப்படிங்கிறது. புலன் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள 5 புலன்களை சொல்லணும்ல அது. ஸோ இந்த புலன் இயக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வராது. ஓகேவா? அடுத்ததான் 42வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளரிளம் பருவம் முதல் வயது வந்த பருவம் செயல்படும் பருவநிலை எது? ஸோ நம்ம முன்னாடி தான் என்னென்ன பருவம் இருக்குன்னு பார்த்துருக்கோம், அதுக்கு அப்படியே ரிலேட்டடாக நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கை பார்க்கும்போதே இந்த மாதிரி ஜாயின்ட் கொஷினாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த டாப்பிக்கோட டெஃபினிஷன் கிடைக்கும், எதெல்லாம் அந்த கண்ணனில் இருக்கணும் நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 42க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முறையான செயல்நிலை. இதே முறையான செயல்நிலை அப்படிங்கிற கொஷினை நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ஸோ என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் 43வது கேள்வி பாருங்கள். சமூகத்தில் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளுதல் சிந்தனை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியவர். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்னேன்னா அவங்களோட கோட்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் எடுக்க முடியும். நமக்கு அதிகபட்சமாக டிஆர்பியில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுப்பாங்க. வைகாட்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் சொன்னது. முதல்ல இவரோட கொஷின் நம்ம பார்க்கும்போதும் ஒரு டெஃபினிஷன் படித்தோம், இப்போ 2வது டெஃபினிஷன் படிக்கும். ஸோ இப்போமே 30 கேள்விகளே நம்ம 2 டெஃபினிஷன் தெளிவாகவே பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்ததான் 44வது கேள்வி பாருங்கள். பிராய்டின் நிலைகளுக்கு ஒப்பாக இல்லாத எரிக்சனின் நிலைகளில் தவறாது. நான் முன்னாடி சொன்னேன்னா ஒரு ஆத்தர் இன்னொரு ஆத்தரை ரெஃபர் பண்ணி எங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த நடத்தை சொன்னாங்க, இதை வச்சு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, அதே தான். பிராய்டுங்கிறதும் ஒரு ஆத்தர் தான். பிராய்டோட நிலைகளுக்கு ஒப்பாக இல்லாத எரிக்சனோட நிலைகளில் தவறானது. அப்போது கீழே கொடுத்துருக்கிறதுல எரிக்சனோட நிலையில் எது பிராய்டோட நிலைக்கு தவறானது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. குழுவி பருவம் கொடுத்துருக்க தவறானது. அப்போ சரியானது எதுன்னெலாம் பார்த்துக்கோங்க. முன்முதிர் பருவம், நடுமுதிர் பருவம், பின்முதிர் பருவம். அடுத்ததான் 45வது கேள்வி பாருங்கள். யாருடைய குழந்தை வளர்ச்சியை பற்றிய அணுகுமுறையானது முதன்மை நிலையை அடைந்துள்ளது? மறுபடியும் அதே 4 ஆத்தரை தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. யூரி ப்ரோன் பென் பிரைனர் அப்படிங்கிறவரோட இதெல்லாம் எதனால் வேறு ஆத்தர்ஸ் வராங்க அப்படின்னா, ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி இன்னொருத்தங்க அந்த கொள்கையை வந்து நான் இவங்க ரீதியாக ஒருத்தங்க நம்ம சொல்லுவோம்ல இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் இவங்க மூலயமா அப்படின்னா, அது மாதிரியான ஒரு கொஷின்ஸ் தான் இதெல்லாம். யூரி ப்ரோன் பென்ட்ரைன் அப்படிங்கிறவரை வச்சு தான் முதன்மை நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் 46வது கேள்வி பாருங்கள். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி படிநிலைகளில் புலனீடான செயல்நிலையோட வயது என்ன?
ஸோ அதிகபட்சமாக ஏன் இதில் ரிலேட்டட் வயது இருக்குன்னா இந்த வயசுலேருந்து இந்த வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோட்பாட்டை செயல்படுத்தணுங்கிறது தான் நம்மளோட சிலபஸே. நம்ம சிலபஸ் எடுத்து ரீட் பண்ணிங்கனாலே நமக்கு தெரியும் அதுதான் அவங்களோட சிலபஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்மளுமே ஆன்சர்ஸ் கொஸ்டின் பார்க்க முடியும். ஸோ 7 to 11 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததான் 47வது கேள்வி பாருங்கள். கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகளில் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். இப்போ அந்த ஒழுக்க வளர்ச்சி நிலைகளையும் சமூக அமைப்பை பாதுகாத்தல் அப்படிங்கிறது எந்த படிநிலைகளில் அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா 4. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தோம்னா தெரிஞ்ச உடனே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியும். அடுத்ததான் 48வது கேள்வி பாருங்கள். எரிக்சனின் உள்ள சமூக வளர்ச்சி நிலைகளில் நெருக்கம் தன்மை அப்படிங்கிறது எந்த படிநிலையை சேர்ந்ததுன்னா முன்முதிர் பருவம். நம்ம முன்னாடியே பருவங்கள் பார்த்தோம். ஸோ முன் பருவ பள்ளியினர் வராது, வளரிளம் பருவம், குறுநடை பருவம் பார்த்தோம். அப்போலாம் பொருத்தம் இல்லாதது பார்க்கும்போது பின்முதிர் பருவம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது முன்முதிர் பருவம். அப்போ முன்முதிர் பருவத்துக்கான டெஃபினிஷனாக என்ன இருக்கும்னா நெருக்கம் தனிமை அப்படிங்கிறது இருக்கும். இந்த பருவங்களை பற்றி இதில் குறிப்பிட்டது யார் அப்படின்னா எரிக்சன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்ததான் 49வது கேள்வி பாருங்கள். பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சியின் கோட்பாட்டின்படி, அப்போ பியாஜெட் அப்படின்னாலே அறிவாற்றல் கோட்பாடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அனுமான கடத்தல் பகுத்தறிவு எதை கொண்டு உருவாகும்? ஆன்சர் என்ன? முறையான செயல்பாட்டு நிலை. ஸோ இந்த முறையான செயல்பாட்டு நிலையை இதோட 3வது கொஸ்டினில் பார்க்கும். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னென்னு படிச்சிருப்போம், கோட்பாடுகள் யாருன்னு பார்த்துருப்போம், எந்த ஆத்தர்ஸ் இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் மீதி உள்ள ஆப்ஷன்ஸில் பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு ஆத்தர்ஸாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த ஆய்வுகள் தான். அப்போ முறையான செயல்பாட்டு நிலைனா அது பியாஜெட்டோடது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அடுத்ததான் 50வது கேள்வி பாருங்கள். வாய்மொழி கருத்துக்களின் உண்மையை உலக சூழ்நிலைகளுடன் ஒப்பிடாமல் மதிப்பீடணும் திறன் பெறும் நிலை எது? அதாவது நம்ம பேசுகிறதோ உண்மை நிலையும் தெரிஞ்சாலும் சூழ்நிலைகளை கூட ஒப்பிடாமல் அதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறாங்க. ஒரு டீச்சர் வந்து எப்போவுமே எவாலுவேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த எவாலுவேஷன் எந்த நிலையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. கருத்தியல் நிலை. அவங்களோட சூழ்நிலையை நம்ம ஜஸ்ட்டு கேதர் பண்ணி வாங்கிக்கிறோம். இதுதான் இவங்களோட சூழ்நிலை, இவங்களோட இதுக்கு நம்ம என்ன கருத்து இவங்களுக்கு எவாலுவேஷனாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க. ஸோ நம்ம அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி கீழே உள்ள ஆப்ஷனுக்கு ரிலேட்டடாக எது வருதுன்னு பார்த்து தான் சொல்லணும். நம்ம ரீட் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா முக்கியமாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருந்தால் நமக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 51வது கேள்வி பாருங்கள். நவீன உளவியலின் தந்தை யார்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு படிக்கணும். ஏன்னா நம்ம படிக்க போகிறதே உளவியல் ரிலேட்டடாக தான். சைல்டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக யார் எதை டெவலப் பண்ணாங்கன்னு அந்த ஆத்தர்ஸை தெரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ 51க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிக்மெட் பியூட்ராட். அடுத்ததான் 52வது கேள்வி பாருங்கள். குழவி பருவத்திலையும் முன் பிள்ளை பருவத்திலையும் மன வெளிச்சிகளில் ஒரு இருமுக போக்கு தோன்றுகிறது. ஸோ இது ஒரு டெஃபினிஷன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராய்டு. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம அதை தான் பார்க்குறோம். எந்த ஆத்தர்ஸ் எதை சொன்னாங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் அப்படின்னு சொல்லி அதை கூறியவர் யார்? ஓகேவா? 53க்கு ஆன்சர் வாட்சன். வாட்சன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் டெஃபினிஷனாக இவரை வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் வாட்சனை பற்றி படிக்கிறோம். அடுத்ததான் 54வது கேள்வி பாருங்கள். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு கால ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனையாவது மாற்றம்? அப்போ 54க்கு ஆன்சர் வந்து 5. 5வது ஓட்டம் தான் கால ஓட்டம். அப்போ அதுக்கு முன்னாடி 4 ஓட்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் 55வது கேள்வி பாருங்கள். அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினை வெளியிட்டவர். நம்ம ரிப்பீட்டடாக இந்த அறிவு ரிலேட்டடாக நிறைய பார்த்துட்டே இருக்கோம். பியாஜே. ஓகேவா? ஸோ நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம யாரை பற்றி படிக்கிறோமோ அந்த 30 கொஸ்டினுமே நம்ம அதுக்குள்ளே நமக்கு இம்பார்ட்டனாக நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் படிக்க முடியும். ஸோ 46வது கொஸ்டின் பாருங்கள். பியாஜோட அறிவு வளர்ச்சி படிநிலை எந்த ஏஜ்ன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் பாருங்கள். 55வது கொஸ்டின். அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினை வெளியிட்டவரை யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவங்க ரிலேட்டடாக பியாஜையை பற்றின கொஸ்டினே நம்ம இப்போது நிறையா ரிலேட்டடாக பார்த்துட்டோம். அடுத்ததான் 56வது கேள்வி பாருங்கள். தனித்தன்மை பரிமாற்றம் என்பவை கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சியில் எந்த படிநிலை? நம்ம முன்னாடியே சொன்னோம் கோல்பர்க் அப்படின்னாலே ஒழுக்க வளர்ச்சி. அப்போ பியாஜேனா அறிவு வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆத்தர்ஸாக நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கும்போது நமக்கு மைண்டில் நிற்கும். ஸோ 56வது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா படிநிலை 2. ஒழுக்க வளர்ச்சியில் தனித்தன்மை பரிமாற்றம்ங்கிறது படிநிலை 2ல் கொடுத்துருக்காங்க. 57வது கேள்வி பாருங்கள். குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பணியை கண்டுபிடிக்கவும். ஆன்சர் என்ன அப்படின்னா சுயநலம். குழவி பருவத்தோட ஒரு சிறப்பு பணி. நிச்சயமாக குழந்தைங்க அப்படி தான் இருக்கும். இது ஏன் குழந்தை நான் தரமாட்டேன் அப்படி சொல்லுமா இல்லையா? ஸோ அதுதான் அவங்களோட சிறப்பு பணியாக இருக்கும். 58வது கேள்வி பாருங்கள். முன் பருவ பள்ளியினர் தோராயமான வயது கணிப்பு என்ன? முன் பருவ பள்ளியினர் நம்ம இதில் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். 3லேருந்து 5 வயசு உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் முன் பருவ பள்ளி.
நம்ம ஸ்கூலில் சொல்லுவோம்ல எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி எப்படி சொல்லுவோம்ல, அதை தான் அதில் நமக்கு சுத்த தமிழில் கொடுத்துருக்கனால நமக்கு தெரியல. ஓகேவா? 59வது கேள்வி பாருங்கள். யூரி ப்ரௌன் பென் பிரைனர் சுற்றுச்சூழல் கோட்பாடுகளில் தவறானது. நம்ம இவரை முன்னாடியே பார்த்தோம். அந்த சுற்றுச்சூழல் கோட்பாடு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம். இப்போ அவரோட கோட்பாடுகளில் தவறானதுன்னு படிக்கும்போது அவரை பற்றின ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். புற அமைப்புங்கிறது சரி, இடைநிலை அமைப்பும் சரி, நுண் அமைப்பும் சரி, விளக்க அமைப்புங்கிறது மட்டும் தான் தவறு. அப்போ அவர் என்ன கோட்பாடு கொண்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அதில் எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி அதோட ஹெட்டிங்கோடையே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் 60வது கேள்வி பாருங்கள். தார்மீக சிந்தனை முறை மக்களால் அறிஞர் யார்? தார்மீக சிந்தனை முறை மக்களால் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்பர்க். ஓகேவா? தார்மீக சிந்தனை முறை நம்ம கோல்பர்க் எதுக்கு சொன்னோம்? ஒழுக்க முறைக்கு சொன்னோம். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம கடவுள்கிட்ட இருந்து தான் நமக்குமே வரும். ஆன்மீக ரீதியாக தான் நம்ம அந்த பாரம்பரியத்தையே கொண்டு வருவோமா. அதனால தான் தார்மீக சிந்தனை முறை மக்களால் எந்த அறிஞர் வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது கோல்பர்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் 2 யூனிட்டு ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்துருக்கோம். இதே மாதிரி இந்த கண்டினியூஷனாக யூனிட் 10 வரை நம்ம ஃபுல்லாகவே இந்த டெட் எக்ஸாம் வரதுக்குள்ளே போட போகிறோம். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் சைல்டு டெவலப்மெண்ட் கொஷின்ஸுமே நம்ம நிறைய போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் தெளிவாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, விபுதர் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெட்டோட பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டோட பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வேணும்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய நம்மளோட நம்பர்ஸ் இருக்குது. விபுதர் ஐஏஎஸ் அகாடமியோட நம்பர்ஸும் இருக்கும். அதில் செக் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே தெளிவாக படிங்க. நம்ம எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. டெய்லி அப்டேட்ஸை கரெக்டாக பாருங்கள். விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெட் எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ கண்டினியூஸாக சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 எடுக்கிறது தான் விபுதர் ஐஏஎஸ் அகாடமியோட எய்ம். ஸோ அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.